அன்பார்ந்த பொதுமக்களே, ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த பக்கம் தரவைக்குளம், இந்த பக்கம் எருமைக்குளம் 2 கிராமங்களுக்கும் போட்டி நடப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. அமைதி அமைதி, சண்டை போடாதீங்க, வயசு பசங்கள்ல. இதனால் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ராஜபாளையம் ரங்கண்ணா அருப்புக்கோட்டை சூரண்ணாவும் போட்டிக்காக முன்னாடி வரணும்னு கேட்டுக்கிறேன். எருமைக்குளம் பிரசிடண்டோட தம்பி திரு ஹரிபாபு இப்போது போட்டிக்கு வருகிறார். இப்பொழுது தரவைக்குளத்தை சேர்ந்த ராமு அவர்கள் போட்டிக்கு வருகிறார். மச்சான எதுக்கு யார் இருக்கா? வா. தயாரா? ரெடி? நான் இல்ல மாமா, நீ உட்காரு. உட்காரு. ஸ்டார்ட். கமான் கமான். விட்டாத. மாமா விட்டாத. அமுக்கு. ஏய், நீ ஜெயிக்கணும் மாமா, விட்டாத. நம்ம ஊர் பேரை நீ தான் காப்பாத்தணும், விட்டாத. கை அப்படி மடக்கு, விடாத, நீ தான் ஜெயிப்ப. மடக்கு, விடாத மச்சான். அப்படித்தான் மச்சான், விடாத. சூப்பர், அப்படித்தான், விடாத. நல்ல மடக்கு மடக்கு மடக்கு, நீ தான் ஜெயிப்ப. தம்பி மச்சான் மச்சான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு மச்சான். வேண்டாம் வேண்டாம், தள்ளிக்க தள்ளிக்க, வேண்டாம் வேண்டாம். பாத்துக்கலாம் மச்சான். மீசையை முறுக்குறான், நீ முறுக்கு. அவனை நாம பாத்துருவோம் மச்சான். இவனை நாளைக்கு பாத்துக்குவோம். இப்ப நம்ம கிளம்பிடலாம். வா, வந்துரு. டேய், நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறோம்டா. வா வா போலாம் வா. இவ்வளவு அர்ஜென்ட்டா போய் என்ன பண்ண போறீங்க? இன்னும் 2 நாள் இருக்கலாம்ல. என்னம்மா இந்திராணி, எங்க போயிட்ட? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஊரை பத்தி தெரியணும்னு நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வரேன். கிராமம் தான் நாட்டுக்கு அழகுன்னு சொன்னது சும்மா இல்ல. அப்பா, உங்க ஊர் அவ்வளவு அழகு. உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் பிடிச்சிருக்கு, எனக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அண்ணா, அது ஒண்ணும் இல்லம்மா, பிடிச்சிருக்குன்னு சாதாரணமா தான் சொன்னேன். அது சரி, எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா தேடிட்டு இருந்த? அது ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு இவங்களை பார்த்த உடனே மறந்துட்டேன். அவ்வளவு கேவலமாவா இருக்கும்? அது உண்மைதான், ஆனா நேரடியா சொல்லக்கூடாது இல்லையா? எங்க அண்ணன் இப்படிதான், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஞாபகம் வந்துருச்சு, இன்னைக்கு தானே நீ உன்னோட ஸ்கூலுக்கு போகணும். இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறது என்னடா? உனக்கு வயசாயிடுச்சு, பாதி புரியும் பாதி புரியாது. புரியாத பாதி நீ தான் சொல்ல. நம்ம ஊர் ஸ்கூல்ல இவளுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குல்ல. இந்திராணி வேலைக்கு போனா உன் கண்ணை நோண்டிடுவேன். அட, இவ வேலைக்கு போகலன்னா என் கண்ணு மட்டும் இல்ல, நம்ம கௌரவமே போயிடும். அது எப்படிடா? நம்ம பரம்பரையில என்னையும் சேர்த்துதான் யாரும் வேலைக்கு போல. இந்திராணி யாரு? என் தங்கச்சி, இந்த ஊருக்கே மகாராணி. என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குன்னு ஊரு ஃபுல்லா டமாரம் டமாரம் அடிப்பேன். போதும் போதும், வாய மூடு. மூக்க ஒழுவ விட்டுக்கிட்டு கிழிஞ்சு போன ஜட்டிய போட்டுட்டு அலையிற அந்த பசங்களுக்கு இந்திராணி பாடம் சொல்லி கொடுக்கணுமா? பின்ன அந்த பசங்களை இங்க வர சொல்லு. நம்ம இந்திராணி எந்த பாடமா இருந்தாலும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு இங்கதான் சொல்லி கொடுப்பா. உனக்கு வயசாயிடுச்சு, பாதி புரியுது பாதி புரியாது. அந்த பாதிய சொல்ல. பாதி இல்ல, முழுசா சொல்றேன். வர வர உன்னோட இம்சை தாங்க முடியல. அண்ணா, அத்தை அப்படி எல்லாம் சொல்லாத. பொறுக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அம்மான்னு தான் சொல்லும். ஆனா நான் சொன்ன வார்த்தை அத்தை. நான் பிறந்ததும் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அத்தை தான். ஒவ்வொரு பொம்பளை பொண்ணும் அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு ஆசைப்படும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அத்தையை தான் பாத்துக்குவேன். ஓ, ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும்?
உங்க பிரச்சனை விடுங்க. இன்னைக்கு நாங்க மதுரைக்கு போறோம். எங்களை பத்தி கொஞ்சம் கவனிங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க. அப்பா போன் வந்திருக்கு. யாரா? தெரியல. இந்த போன் தொல்லை வேற. ஐயோ, ஏண்டி இன்னும் உன் மாமா வரல? அவனை நாளைக்கு கவனிச்சுக்கலாம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சரிடா வாடா. டேய், அங்க நடந்த விஷயத்தை வீட்ல சொல்லக்கூடாது, அப்புறம் பிச்சிடுவேன். நான் அங்க நடந்த விஷயத்தை எதையும் சொல்ல மாட்டேன். நீ மறந்து போய் அதை சொல்லிட போற. ஜாக்கிரதையாரு. வந்துருவாருடி. இதோட இந்த வார்த்தைய 30 வாட்டி சொல்லிட்டேன். வீட்ல இருக்க கேங்க்ல நமக்காக தான் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ஏய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? புத்திலாம் இல்ல, கொஞ்சம் மூளை இருக்கு. ஏன், உனக்கு வேணுமா? உன்ன அது பாருங்க அத்தை. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்திராணிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பே இல்லையாடா? இப்படி ஊரை சுத்திட்டு வந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கூட்டிட்டு போடா. டேய், கூட்டு போ. வாங்க மேடம். ஏய், நான் போயிட்டு வரேன். நீங்க போனது எனக்கு கால் பண்ணுங்க. பை. ஜாக்கிரதை மச்சான். மெதுவா போ. இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஜாலியா திரும்பி வா. அப்புறம் எப்படி இருக்க? நீ ஒண்ணு பண்ணு, இவங்கள கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வா. இவங்கள நான் கூட்டு போகாம வேற யார் கூட்டு போவாங்க? நீங்க உள்ள போங்க. நான் இவங்கள பாத்துக்கிறேன். வாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து ஜாலியா போலாம். ஏய், இந்த பக்கம். ஓ, இந்த பக்கம்ல. வாங்க. மே ஐ கம் இன் சார்? கம் இன். வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் இந்திராணி. இந்த ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்க தானே அது? இவர் என் மாமா. வணக்கம் சார். வணக்கங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. உங்க ஊரு பக்கத்துல இருக்கிற தருவக்குளம் தானே? ஆமா சார். என்னம்மா நீ இவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு இந்த சின்ன வாத்தியார் வேலைக்கு எதுக்கு ஆசைப்படுற? எனக்கு இந்த டீச்சர் வேலை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஏன் அப்படி? நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்துலயும் ஏமாந்து போறது இந்த படிப்பறிவு இல்லாததால தானே சார்? கரெக்ட் தாமா. சம்பளம் கம்மியா இருந்தாலும் நம்ம கிராமத்து பசங்களுக்காக தான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம பிடிவாதமா இந்த வேலை தான் வேணும்னு கேட்டா எங்க இந்திராணி. சின்ன வாய்ப்பு கிடைச்சாலே சிட்டிக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஃபாரின் போயிடுறாங்க. ஆமா சார். ஆனா நீங்க நம்ம கிராமத்து குழந்தைகளுக்காக அவங்க படிப்புக்காக இங்கேயே இருக்குன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி கிராமத்துக்கு ஒரு ஆள் இருந்தா கிராமங்கள் எல்லாம் சிட்டி ஆயிடும். நம்ம கிட்ட பணம் இருந்தா அது நமக்கும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பிரயோஜனப்படும். அதுவே படிப்பா இருந்தா பல பேருக்கு பிரயோஜனப்படும். உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு டீச்சர் கிடைச்சது எங்களோட அதிர்ஷ்டம். இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்றீங்களா? சரி. டேய், போய் பாருங்கடா. டேய் வாங்கடா. இங்க வாடா. ஹலோ ஹெட்மாஸ்டர், உங்களை தான். இந்த ஸ்கூலில் டீச்சர் வேலை காலியாக இருக்காம அதை நம்மளால கொடுக்க சொல்லி கிரியா என்ன சொல்லி விட்டாரு. இவனுக்கா? அவன் அடிச்ச சரக்கு இங்க வரைக்கும் நாறுது. இவன் டீச்சரா? இவன் சரக்கையும் அடிப்பான், தேவைப்பட்டா உங்களை மாதிரி ஆளையும் அடிப்பான். ஒழுங்கா வெளியே போங்க. அந்த வேலைக்கு இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆஹா. டேய் வாடா. ப்ளீஸ் சண்டை போடுறத நிறுத்துங்க. உங்களுக்கு இந்த வேலை தானே வேணும்? உங்க ஊர் ஆளுக்கே கொடுத்துக்கோங்க. வா போலாம். வா வா மாமா. பொட்டச்சு கூட பயந்து ஓடுறான் பாரு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்னடா? இந்திராணின்னா. அண்ணி நல்லா இருக்குல்ல? இந்த விஷயத்தை அண்ணனுக்கு சொல்லலாம், வாங்க. ஏண்டா மூட்டை சைஸ் கம்மியா இருக்கு, உரத்துக்கு கொடுக்குற காசை நிலத்துல போறீங்களா இல்ல உங்க பாக்கெட்ல போறீங்களா? அது என்னண்ணா அப்படி சொல்லிட்டீங்க? இந்த வருஷம் தான் மழையே இல்லையண்ணா. டேய், எனக்கு இந்த காரணம்லாம் சொன்னா பிடிக்காது. ஒழுங்கா வேலை நடக்கணும்னா. சரிண்ணா. அண்ணா, அந்த வெங்கடாஜலம் ஊரை விட்டு ஓடிட்டானா? மூட்டை இறக்குடா. அவர்ரா. ஐயா தப்பு பண்ணிட்டான் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம பண்ணிட்டான் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், கடனை திருப்பி கொடுக்கலனா மானம் மட்டும் இல்ல உயிரும் போயிடும். தூக்கிட்டு போடா.
அண்ணா என்னண்ணா யோசிக்கிறீங்க? இந்திராணியை பத்தி என்ன? டேய் கிரி, என்னடா பிரச்சனை? ஏதோ கலாட்டம் நடந்துச்சாமே, எவன்னு சொல்றா? அவனை கண்டதுன வெட்டி நிலத்துக்கு உரமா போட்டுருத சொல்றா. அண்ணே, அண்ணனுக்கு இந்திராணியனையும் ரொம்பவே பிடிச்சி போச்சுண்ணே. இந்திராணியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த பொண்ணு யாரா? பிச்சுமணி தங்கச்சினா? பிச்சுமணியா? இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க இருக்கணும். ஏய் வாடா. அண்ணா ஏண்டா இவன் தானா நம்ம எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் நிலத்தை வேற யாருக்கு வித்துட்டான்ல? ஆமாண்ணா. டேய், பானுமூர்த்தி ஒரு தடவை தான் சொல்லுவேன், கேட்கணும். 2வது தடவை சொல்ல வச்ச டேய், இவன் நிலத்தை நம்ம பேர்ல மாத்தி எழுது. இவன் பணத்தை கொண்டு போய் நம்ம இடத்துல புதைச்சிரு. ஐயோ, நான் கத்தி. எனக்கு தேவையானத நான் மரியாதை கொடுத்து கேட்பேன். இங்க பாரு, அது வாழை மரமா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கணும். அது சரிடா. டேய் கிச்சா, பெட்டியில பாம்பு இருக்குமோ? 10 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்க. எனக்கா? வரதட்சணை எடுத்துக்க. உன் தங்கச்சிக்கு நான் வரதட்சணை கொடுக்குறேன். என் தம்பியோட உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற? எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னடா அது? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை விட இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே.